ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்திய வீரர்கள் எங்கு பதுங்கி இருக்கிறார்கள் என்பது குறித்து நொடிக்கு நொடி அப்டேட் கொடுத்துள்ளது சீனா. இதனை அமெரிக்கா வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. உண்மையில் அன்று என்ன நடந்தது பார்க்கலாம். கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கியது. பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானுக்கு செயல்பட்டு வந்த 9 பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நடந்து கொண்டிருந்த போது இந்திய ராணுவ படைகள் எங்கெங்கு உள்ளனர் என்ற தகவலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு சீனா வழங்கிக் கொண்டிருந்ததாக ராணுவ துணைத் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் ராகுல் ஆர் சிங் குற்றம் சாட்டியிருந்தார். அது மட்டுமின்றி சீனா அவர்களது ஆயுதங்களை மற்ற ஆயுதங்களோடு மோத வைத்து சோதித்துக் கொண்டது என்று துருக்கியும் பாகிஸ்தானுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொண்டிருந்தது என நேரடியாகவே குற்றம் சாட்டியிருந்தார். ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானுக்கு சீனா உதவியதை அமெரிக்க பார்லிமெண்ட் குழு வெளியிட்டுள்ள அறிக்கை உறுதிப்படுத்தியுள்ளது. அந்த அறிக்கையில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதலை தனது ஆயுத அமைப்புகளுக்கான சோதனை களமாகவும் விளம்பர மேடையாகவும் சீனா பயன்படுத்திக் கொண்டது. இந்த மோதலின் போது பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து வாங்கிய ஆயுதங்கள் மற்றும் உளவு தகவல்களை பெருமளவில் பயன்படுத்தியது என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி போலி சமூக வலைதளம் மூலம் சீன தயாரிப்புகள் முதலாக இந்தியா பாகிஸ்தான் இடையான போரில் பயன்படுத்தப்பட்டன. அதில் குறிப்பாக HQ-91 பாதுகாப்பு அமைப்பு, BL-15 ஏவுகணை, J-10C போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டன. இந்த போர் முடிவுக்கு பிறகு 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் அடங்கிய புதிய ஆயுத தொகுப்பை சீனா பாகிஸ்தானுக்கு விற்க முன்வந்தது என அவ்வறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதே சமயம் இந்தியா பயன்படுத்தி வரும் பிரான்ஸ் தயாரிப்பான ரபேல் போர் விமானங்களின் விற்பனையை தடுக்கும் வகையில் சீனா ஒரு தவறான தகவலையும் பரப்பியது. அதாவது சீனா ஆயுதங்களால் ரபேல் விமானங்கள் தாக்கி அழிக்கப்பட்டதாக AI வீடியோக்களை உருவாக்கி அதனை போலி சமூக வலைதள பக்கத்தில் சீனா பரப்பியது என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை மூலம் சீனா பாகிஸ்தானுக்கு உதவிய சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக பார்க்கப்படுகிறது.